இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பொதுத்துறை நிறுவனமான பிஹெச்எல் பாரத மிகுமின் நிறுவனம் வளர்ச்சிக்காக, வேலைவாய்ப்பிற்காக, சமுதாய மக்கள் முன்னேற்றத்திற்காக தொலைநோக்கு பார்வையில் ஆரம்பிக்கப்பட்டு பல வருடங்களாக தொழிலாளர்களின் ஒத்துழைப்பில் இரவு பகலாக உழைத்து பெருமையுடன் இயங்கிக் கொண்டு வளர்ச்சிப் பாதையில் உள்நாட்டிற்கும் வெளிநாட்டிற்கும் பொருட்கள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையாகவும் பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுடன் இந்திய நாட்டின் பல பகுதிகளிலும் இயங்கி வருகிறது. அதிநவீன இயந்திரங்கள், நாடு போற்றும் மதிக்கும் நவரத்னா நிறுவனமாகவும், தரச் சான்றிதழ் ISO நிறுவனமாகவும் புகழ்பெற்று நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பங்கு கொண்டு உதவும் நிறுவனமாக தலைசிறந்து விளங்கிக் கொண்டு இருக்கிறது. நிறுவனம் தொழிலாளர்களுக்கு குடியிருப்பு, ஊதியம், பாதுகாப்பும், குடும்பத்தினர்களுக்கு வழிபாட்டு தலங்கள், மருத்துவமனை, பள்ளிகள், விளையாட்டுக்கள், பொழுதுபோக்கு பூங்காக்கள் என்று அக்கறையுடன் பல வசதிகளை செயல்படுத்துகிறார்கள். தொழிலாளர்கள் பிள்ளைகளுக்காக உழைத்து படிப்பு, திருமணம் செய்து கொடுத்து சொந்தக்காலில் நிற்க வைத்து கரை சேர்த்து விடுகின்றோம். ஊரகத்தில் குடியிருந்ததால் அங்கேயே பள்ளியில் சேர்த்து ஊரகத்தின் அருகில் ஓய்வுக்கு பின் குடியேறி வாழ்க்கை மகிழ்ச்சியுடன் கரையேறி விடலாம் என நினைத்தோம். சில தினங்கள் வாங்கிய ஊதியம் கூட பென்ஷனாக கிடைக்காததால் கரையேற முடியாமல் தவிக்கின்றோம். தலைவர்கள் நிறுவனத்திற்காக உழைத்தவர்களை சிலையாக மதிக்கிறோம். தொழிற்சாலையில் பணியில் சேரும் பொழுது இளமையும் ஆரோக்கியமும் இருந்தது. ஓய்வு காலத்தில் முதிர்ச்சியும் ஆரோக்கிய குறைவுடன் இருக்கிறோம். வாரிசுகளுக்கும் வேலை இல்லை. தொழிற்சாலையின் வளர்ச்சிக்கு உதவிய தொழிலாளர்களையும் குடும்பத்தினரையும் மதிப்பாய் பார்ப்போம். உழைப்புக்கு பின் அனைவருக்கும் ஓய்வுதான். நம்மையும் மதிப்பாய் பார்ப்பார்கள். தொழிற்சாலைகளுக்காக இரவு பகல் உழைத்ததால் ஆரோக்கியம் போய்விட்டது. குடும்பத்திற்கு வருமானம் போய்விட்டது. முதிர்ச்சியால் வேலை போய்விட்டது. பென்ஷனால் வாழ வழி தெரியாமல் உயிரே போய்விட்டது. பிஹெச்எல் இதுபோல் பெரிய அளவிலான தொழிற்சாலைகள், நிறுவனங்கள் தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டவில்லை. ஊதியம் கொடுக்கிறார்கள். ஆனால் பென்ஷனுக்காக தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்கள் வாழ்க்கையின் கடைசி காலத்தில் பென்ஷனால் முதுமையிலும் எழுச்சி பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ பல முறை ஆலோசனைகள், அமைதி பேச்சுவார்த்தைகள், போராட்டங்கள் பல நடத்தியும் நடந்து கொண்டும் இருக்கிறது. பலன்கள் இல்லை. தொழிலாளர்கள் உழைப்பில் நிறுவனத்திற்கு இழப்புகள் இல்லை, லாபங்கள் இருக்கு. நிறுவனத்தின் பென்ஷனால் தொழிலாளர்களுக்கு இறப்பு நடந்து கொண்டிருக்கிறது. நிகழ்காலத்திற்கேற்ப சட்டங்கள், திட்டங்கள் போட்டு பென்ஷனை உயர்த்தி உழைத்தவர்கள் நலனை பாதுகாத்து ஆயுட்காலத்தை அதிகரிக்க உதவி செய்ய வேண்டும். நன்றி.